சாமானியர்களுக்கு வணக்கம். டெல்லியில் நடந்த அந்த பிளாஸ்ட் மீண்டும் தீவிரவாத அச்சத்தை கிளப்பியுள்ளதா அப்படின்ற மிகப்பெரிய கேள்வியில் இந்தியர்கள் இருக்காங்க. ஆனால் அப்போசிஷன் பார்ட்டி, சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஃபெயிலியர், ஹோம் மினிஸ்ட்ரியோட ஃபெயிலியர், என்ஐஏவோட ஃபெயிலியர், இன்டெலிஜென்ஸோட ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து குற்றச்சாட்டை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இந்த குற்றச்சாட்டுகள் சரியா? இவர்களுக்கெல்லாம் மோடியை பற்றி பேசுவதற்கு அருகதை இருக்கா, திராணி இருக்கா அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். மோடி தலைமையிலான அரசாங்கம் தீவிரவாதத்துக்கு என்றுமே எதிரி இல்லை. யமன் எதிரினா கோவப்படுவான், யமனா உயிரை பறிப்பான். நீ தீவிரவாதியாக இருந்தா நிச்சயமா மோடி உன் உயிரை பறிப்பார். இன்னும் லோக்கல் லாங்குவேஜை சொன்னால் குர்பானி தான், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இப்போ முதல்ல இந்த டெல்லி பாம் பிளாஸ்ட்டை பாம் பிளாஸ்ட் ஆயிடுச்சு எல்லாமே சொல்கிறோம். பட் நவம்பர் 9-10 தேதியில் என்ஐஏ மிக துரிதமாக நடவடிக்கை எடுத்து ஒரு மிகப்பெரிய சதியை தடுத்திருக்கிறது. அது என்னன்றதை நம்ம பார்ப்போம். இப்போ நீங்கள் லெஃப்டில் ஒரு டைம் லைன் பார்க்கலாம். கேன் see a timeline in the left. அந்த டைம்லைனில் யூ ஹேவ் ஆல் த டீட்டெயில்ஸ். நான் சொல்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். ATS, ஆன்டி டெரரிஸ்ட் ஸ்குவாட், 9 நவம்பர் 2025 குஜராத்தில் இருக்கும் ATS, ஆன்டி டெரரிஸ்ட் ஸ்குவாட், பிஸ்டல்ஸ், கேட்ரிட்ஜ் போன்ற டெட்லி வெப்பனோட 3 அரெஸ்ட் பண்ணுறாங்க. அந்த 3 பேரை நான் பார்த்து படிக்கணும்னு நினைக்கிறேன். ஒருவரின் பெயர் டாக்டர் ஹாமத் மொய்தீன், நீங்கள் பார்க்கலாம் லெஃப்டில். இன்னொருத்தருடைய பேர் முகமது சுஹேல், இன்னொருத்தருடைய பேர் அசாத் சுலைமான் சைஃபி. ஸோ குஜராத் ATS நவம்பர் 9ஆம் தேதியே முக்கியமான 3 தீவிரவாதிகளை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ நவம்பர் 10ஆம் தேதி JK போலீஸ், ஜம்மு காஷ்மீர் போலீஸும் UP போலீஸும் ஒருத்தரை கேப்சர் பண்ணுறாங்க. அவர் என்ன பண்ணுறார், ஜெய்ஷ் இ முகமதோட போஸ்டர்ஸை தெருவில் ஒட்டிக்கிட்டு இருக்காரு. அதற்கும் மேலே AK-47 ரைஃபிளும் அம்னிஷனும் அவருடைய ஹாஸ்பிட்டல் லாக்கரில் கிடச்சிது. எந்த இடத்துல மக்களை உயிரை காப்பாற்றுவார் சொல்லி நம்பி வராங்களோ அதே இடத்துல இந்த கொடிய ஆயுதத்தை வைத்திருந்தார் இந்த இஸ்லாமிய தீவிரவாதி. அவரின் பெயர் நீங்கள் பார்க்கலாம், டாக்டர் அடில் அஹ்மத் ராத்தர். ஸோ 9ஆம் தேதி குஜராத்தில் ஒரு மிகப்பெரிய கலவரத்தை, ஒரு மிகப்பெரிய தாக்குதலை குஜராத் ATS தடுத்திருக்கு. அடுத்த நாள் JK போலீஸ் UP போலீஸ் சேர்ந்து ஒருத்தரை அரெஸ்ட் பண்ணுது. யாருன்னா ஜெய்ஷ் இ முகமது போஸ்டர் ஒற்றவரத்தை அரெஸ்ட் பண்ணுது. அவர் டாக்டராக இருக்கார். அந்த ஹாஸ்பிட்டலில் அவருடைய லாக்கருக்கு உள்ளே போய் பார்க்கும்பொழுது AK-47ம் அம்னிஷனும் இருக்குது. அதோடு நிறுத்திச்சா NIA அப்படின்னு கேட்டால் இல்லை, அடுத்த ஸ்டெப்புக்கு போகுது. அடுத்து திருப்பி நவம்பர் 10ஆம் தேதி ஜம்மு காஷ்மீர் போலீஸும் ஹரியானா போலீஸும் ஒருத்தரை கைது செய்கிறாங்க. சரி, கைது செய்கிறவர் நல்லவரான்னு கேட்டால் 360 கிலோ அமோனியம் நைட்ரேட், 2900 கிலோ 2900 kg எக்ஸ்ப்ளோசிவ் மேக்கிங் கெமிக்கல்ஸ், 1 கேரம் கிராக் ரைஃபிள், 2 ஆட்டோமேட்டிக் பிஸ்டல்ஸ், 84 கேட்ரேஜ், 20 டைமர் பேட்டரி. இவரோட இந்த ஜம்மு காஷ்மீர் போலீஸும் ஹரியானா போலீஸும் ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணுறாங்க. அவருடைய பெயர் டாக்டர் முசாமில் கனி. இங்கே லெஃப்டில் பார்க்கலாம், அவருடைய ஃபோட்டோவை நீங்கள் பார்க்கலாம். சரி, இதோட NIAவோட ஆப்ரேஷன் இருந்துச்சான்னு கேட்டிங்கன்னா இல்லை, இன்னொன்று இருக்குது. அதே நவம்பர் 10ஆம் தேதி திருப்பி இன்னொரு இடம் JK போலீஸ் என்ன பண்ணுது, ஜெய்ஷ் இ முகமது அப்புறம் அன்சார் காத் உல் ஹிண்ட், இந்த 2 பேர் இணைந்து இன்டர்ஸ்டேட் டெரர் மாடியூல் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை சேர்ந்த ஒரு 5 நபரை அரெஸ்ட் பண்ணுறாங்க. வேலியில் ஒரு மிகப்பெரிய டெரரிசம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த 5 பேர்களுக்கும் ஒரு ஐடியா இருந்தது அப்படின்றது சொல்லப்படுகிறது. இந்த 5 நபர்களின் பெயர் அரிஃப் நிசார் தார், யாசிர் உல் அஷ்ரஃப், மக்சூத் அஹமத் தார், மால்வி இர்ஃபான் அஹமத், ஜமீர் அஹமத் அஹங்கர். இப்போ நம்ம பார்த்தம்போது என்னாச்சு, முதல்ல குஜராத் ATS ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு, 2வது ஸ்டெப்பு ஜம்மு காஷ்மீர் போலீஸ் UP போலீஸ் ஒன்று பிரேக் பண்ணுறாங்க. அப்புறம் ஜம்மு காஷ்மீர் போலீஸும் ஹரியானா போலீஸும் ஒன்று பிரேக் பண்ணுறாங்க.
இப்போ ஜேகே போலீஸ் வந்து என்ன வந்து டெரரில் நடக்க வேண்டிய முக்கியமான ஒரு இதை வந்து தடுத்து நடக்குது. அதில் வந்து 5 பேர் அரெஸ்ட் பண்ணுறாங்க. அந்த 5 பேர் வந்து 2 டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷனோட லிங்க்டு. இப்போது நவம்பர் 10ஆம் தேதி 2025 இன்னொரு முக்கியமான விஷயம் நடக்குது. ஜேகே போலீஸும் ஹரியானா போலீஸும் இணைந்து டாக்டர் ஷஹீனா ஷஹீத் அப்படின்னு ஒருத்தவங்களை வந்து பிரேக்கிங்கில் அரெஸ்ட் பண்ணுறாங்க. அதாவது அவங்க இந்த ஷஹீனாவை அரெஸ்ட் பண்ணலன்னா இது ஒரு என்ன நடந்திருக்கணுமே தெரியாது அப்படின்ற ஒரு விஷயமும் சொல்லப்படுகிறது. என்னன்னா, ஷீ இஸ் த மாஸ்டர் மைண்ட் ஆஃப் உமன் ஸ்விங். ஷி ஹஸ் பீன் ரெக்ரூட்டட் ஜெய்ஷ் இ முகமது. ஒரு AK-47 ரைஃபிள் அவங்க வைக்கிளில் கிடச்சிருக்கு. அவங்கள்ட்ட முக்கியமான ப்ளூ பிரிண்ட்ஸ்லாம் இருந்தது அப்படின்னும் வந்து சொல்லப்படுகிறது. ஸோ நீங்கள் லிங்க் பண்ணி பார்த்தீங்கன்னா NIA ஒரு விஷயத்தை மோப்பம் பிடிச்சி தொடர்ந்து எவ்வளோ பேரை அரெஸ்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ பேர் அரெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கு. சரி, இவங்களெல்லாம் அரெஸ்ட் பண்ண தப்பா ரைட்டான்னு கேட்டால் அவங்களையும் அரெஸ்ட் பண்ணியிருக்கணும். அவங்க கிட்ட ட்ரேஸ் பண்ணி போகிறதுக்குள்ள அந்த அசம்பாவிதம் நடந்தது என்றதே எதிர்பார்க்கப்படுகிறது. அப்போ NIA செயல்படலை, ஒரு இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர்னு சொல்லி காங்கிரஸ் போன்ற எதிர்க்கட்சிகள் சொல்லும் பொழுது இவங்களை எப்படி ட்ரேஸ் பண்ணி NIA பிடிச்சது? ஒருவேளை இவங்களை பிடிக்காம இருந்திருந்தா அந்த நாள் எப்படி இருந்திருக்கும்? தொடர் குண்டு வெடிப்புக்கு பிளானா அப்படின்ற பல கேள்விகள் இந்த இடத்துல வந்திருக்கும். NIA மிக சாதுரியமாக செயல்பட்டு ஒரு மிகப்பெரிய அசம்பாவிதத்தை தடுத்திருக்காங்க. ஆனா இந்த 8 பேரின் உயிருக்கு நிச்சயமாக இந்த தீவிரவாதி கும்பல்கள் வேட்டையாடப்படுவார்கள். நிச்சயமாக மோடி வேட்டையாடுவார். அதுல எந்த மாற்று கருத்தும் யாருக்கும் வேண்டாம். இப்போ இந்த காங்கிரஸ் என்ன சொல்லிடுச்சுன்னா, நாங்கள் இருந்தால் அதை வேற மாதிரி ஹேண்டில் பண்ணியிருப்போம் அப்படின்னு சொல்லிச்சு. ஒரு மிகப்பெரிய டெரரிஸ்ட் அட்டாக் நடந்ததுங்க. ஐ திங்க் ஆண்டனி தான் வந்து அப்போ டிஃபென்ஸ் மினிஸ்டர்னு நினைக்கிறேன், இஃப் ஐம் நாட் ராங். எப்போ பேர் பேச்சுவார்த்தை தான், டீ காஃபி சமோசா மிக்சர் தான். இங்கே நம்ம ஆளுங்க செத்துக்கிட்டே இருப்பாங்க. இவங்க டீ காஃபி சமோசா மிக்சர் வச்சு டெரரிஸ்டத்தை அழிச்சாங்க காங்கிரஸ். அவங்க பிஜேபி பற்றி பேசுறதுக்கு அருகதை இருக்கா? ஆளும் மோடி அரசாங்கத்தை பேசுவதற்கு அருகதை இருக்கா? இப்போ திருப்பி நம்ம டேட்டாக்குள்ளே குதிப்போம். இப்போ திருப்பி ஒரு டேட்டாவை நீங்கள் லெஃப்ட் சைடில் பார்ப்பீங்க. டெரரிஸ்ட் 2004 2014க்கும் 2014 2024 வரலையும் ஒரு டிஃப்ரென்சியேஷன். இதை எதற்கு காமிக்கிறேன் அப்படின்னா, கூச்ச நாச்சம் இல்லாமல் காங்கிரஸ் பேசுதில்ல, அதற்கு ஒரு மிகப்பெரிய ஐ ஓப்பனராக இது பார்க்குறேன். எல்லாமே ஃபேக்ட், எல்லாமே இருக்கிற டேட்டாவை உங்கள்கிட்ட நான் சமர்ப்பிக்கிறேன், அவ்வளோதான். என்னுடைய வேலை என்னென்னா போஸ்ட்மேன், இந்த சிவாஜி படத்தை சொல்கிற மாதிரி அங்கே வாங்குற இன்ஃபர்மேஷன் எடுத்து உங்கள்கிட்ட கொடுக்குறேன், அவ்வளோதான். இந்த இன்ஃபர்மேஷன் ஆத்தென்டிக்காக கேட்டால் எஸ் திஸ் இன்ஃபர்மேஷன் ஆர் ஆத்தென்டிக். இப்போ நம்ம இன்ஃபர்மேஷனை பார்ப்போம். முதல்ல 2004 2014 பார்ப்போமா? ஆகஸ்ட் 15 2024, ஆகஸ்ட் 15 சுதந்திர தினம்னு சொல்லி நமக்கெல்லாம் தெரியும். காங்கிரஸ்காரங்களுக்கு தெரியுமா தெரியாதான் தெரியாது. கேட்டால் நான் தான் சுதந்திரம் வாங்கி தருவேன்னுவாங்க. அதை பற்றி விடுங்க, அது டிஃப்ரெண்ட் டாபிக். தீமாஜி காலேஜில் ஒரு பாம்பிங் நடக்குதுங்க. 13 பேர் செத்து போகிறாங்க. 10 பேர் சின்ன பசங்க, ஸ்கூல் போகிற பசங்க. இது அஸ்ஸாமில் நடந்தது 2004 ஆகஸ்ட் 15. அதற்கு என்ன நடவடிக்கை எடுத்தது காங்கிரஸ்? ஆகஸ்ட் செப்டம்பர் 2 மாதத்தில். அடுத்த அக்டோபர் 2 2004 திமாப்பூரில் 3 எக்ஸ்ப்ளோஷன்ஸ் தொடர்ந்து நடந்தது. இந்த டிமாப்பூர்ன்றது கமர்ஷியல் ஹப் ஆஃப் நாகாலாந்து. கிட்டத்தட்ட 26 பேர் செத்து போய் 86 பேருக்கு வந்து இன்ஜுரி. அதிலிருந்து நாகாலாந்து 3 வருடம் எவ்வளோ கஷ்டப்பட முடியுமோ அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. இதற்கு காங்கிரஸ் என்ன பதிலடி சொல்லுது? 2005 ராம ஜென்ம பூமி 5 டெரரிஸ்டால் அட்டாக் பண்ணிச்சு. அதற்கு காங்கிரஸ் அரசாங்கம் என்ன பதில் சொல்லிச்சு? அதே 2005 ஷாம்ஜீவி எக்ஸ்பிரஸ் வாஸ் அட்டாக்ட். 14 பேர் செத்து போனாங்க, 62 பேர் இன்ஜர்டு. இதற்கு காங்கிரஸ் என்ன பதில் சொல்லுச்சு? அக்டோபர் 29 2005 3 பிளாஸ்ட் டெல்லியில். 2 நாள் தீபாவளிக்கு முன்னாடி 67 பேர் செத்தாங்க, 200 பேர் இன்ஜூர்ட். இது வந்து நான் சொல்றது 2005 நடந்தது, தீபாவளிக்கு 2 நாளைக்கு முன்னாடி. இதற்கு என்ன பதில் சொல்லிச்சு காங்கிரஸ்? தெரியாது. டிசம்பர் 28 2005 பெங்களூர் IIICயில் ஒரு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் டெரர் அட்டாக்ல இறந்து போறாரு. அதற்கு காங்கிரஸ் என்ன பதில் சொல்லிச்சு அப்படின்னு கேட்டால்
யாருக்கும் தெரியாது. இது ரொம்ப நீண்ட வீடியோவாக தான் இருக்கும். ஏன்னா எல்லா டெரர் அட்டாக்ஸ் பற்றி நம்ம பேச போகிறோம் அதில். 18 பிப்ரவரி 2006 கால்பூர் ரயில்வே ஸ்டேஷன் 3 தீவிரவாதிகளால் அட்டாக் பண்ணப்பட்டுச்சு. பெரிய உயிர் சேதம் இல்லை. அந்த 3 தீவிரவாதிகள் அட்டாக்கு பிறகு காங்கிரஸ் என்ன பதில் சொல்லுச்சு அப்படின்னு கேட்டால், மார்ச் 7, 2006 ஒரு பிளாஸ்ட் வாரணாசி கண்டோன்மெண்ட் ரயில்வே ஸ்டேஷனில் நடந்தது. அந்த பிளாஸ்ட்டுக்கு அப்புறம் ஒரு ஆட்டம் பாம் சாக்கெட் மந்திரில் வெடிச்சுது. கிட்டத்தட்ட 20 பேர் கொல்லப்பட்டாங்க, நிறைய பேருக்கு காயம். அதற்கு காங்கிரஸ் என்ன பதிலடி சொல்லுச்சு? யாருக்கும் தெரியாது. ஜூலை 11, 2006 மும்பை பாம் பிளாஸ்ட் லோக்கல் ட்ரெயினில் 189 பேர் செத்து போனாங்க. இதற்கு காங்கிரஸ் என்ன பதிலடி சொல்லுச்சு? யாருக்கும் தெரியாது. இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. 2013 அதாவது 14 மோடி வரார். அதுக்கு முன்னாடி கடைசி இன்சிடென்ட் எங்கே நடக்குது அப்படின்னா, ஹைதராபாத்தில் ஒரு பாம் பிளாஸ்ட் நடக்குது. 18 பேர் செத்து போகிறாங்க, 131 பேருக்கு வந்து இன்ஜுரி. 2004லேருந்து 2013 வரலையும் சொல்கிறதுக்கு அவ்வளோ ரெக்கார்ட்ஸ் இருக்குது. ரெக்கார்ட் பிரேக்கிங் காங்கிரஸ் தான். காங்கிரஸ் ஆட்சினாலே தீவிரவாதிகள் ஜாலி போல, இதை பார்த்தா தான் தெரியுது. அவ்வளோ அட்டாக்ஸ் வந்து தொடர்ந்து நடந்திருக்கு. இதற்கு காங்கிரஸ் என்ன பதிலடி சொல்லிச்சு? யாருக்கும் தெரியாது. இப்போ நீங்கள் வந்து நான் உங்களுக்கு ஒரு ஃபுட் பிரிண்ட், டெரர் அக்ராஸ் இந்தியா இந்த காங்கிரஸ் ஃபுட் பிரிண்ட் பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டேட்லேயும் இருக்கும். அன்ஃபார்ச்சுனேட்லி தமிழ்நாட்டிலையும் 2014 வந்து ஒரு சென்னை ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு ஐடி எக்ஸ்ப்ளோஷன் நடந்தது. பட் அது பெரிய அளவில் பாதிக்கலை. அதுவும் காங்கிரஸ்குள்ளே இருக்கிறது தான் வந்து தெரிஞ்சுது. கிட்டத்தட்ட 1100 கேஷுவாலிட்டிஸ், 45 மேஜர் இன்சிடென்ட்ஸ் பிட்வீன் 2004 to 2014. என்ன சொன்னாங்க? என்ன பண்ணாங்க காங்கிரஸ்? மிக்சர் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. பேச்சுவார்த்தையை கூப்பிட்டு மிக்சர் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அதுதான் உண்மை. இப்போது நம்ம ஒரு டெரரிசம் நம்பர் பார்ப்போம். அதாவது இயரு, நம்பர் ஆஃப் டெரரிசம் ரிலேட்டட் இன்சிடென்ட்ஸ். 2000 3022, 2001 4483, 2002 3974, 2003 4112, 2004 3542, 2005 4104, 2006 3507, 2007 3703, 2008 3237, 2009 3574, 2010 3575, 2011 2835, 2012 3124, 2013 2590, 2014 3156, 2015 2768, 2016 2394, 2017 2126, 2018 2118, 2019 1786, 2020 1431, 2021 1734, 2022 1503, 2023 1578, 2024 1586, 2025 620. 4000 இருந்ததை மோடி அரசாங்கம் ரொம்ப ஸ்ட்ரிஞ்சண்டாக இருந்து 1000 குறைச்சி 2025 600 கொண்டு வந்துட்டாங்க. இது 0வா இருக்கணும். அதுதான் இந்தியாவோட அல்டிமேட் எய்மாக இருக்கணும். இந்த டெரரிசம் விஷயத்தில் அனைத்து கட்சிகளும் ஒன்றுபட்டு இணைந்து செயல்பட வேண்டும். ஆனால் நடப்பது வெறும் அரசியல்தான். நான் மீண்டும் சொல்கிறேன், மோடி ஒருத்தனையும் விட மாட்டார். நன்றி, வணக்கம்.